வெளிநாடுகளால் பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த செம்மணி மனித படுகொலை புதைக்குழி என்று சொல்லப்படுகின்ற விஷயம். ஆகவே அது இன்று இந்த நாட்டிற்கும் அல்ல சர்வதேசத்திற்கும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் உள்ளூரிலே அதை பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. அது கடந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்ல, அது அப்படி அல்ல. இந்த அரசாங்கமும் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பொறுப்பு கூற வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கம் இன்று இந்த செம்மணி புதைக்குழிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 42 உடலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஏதோ ஒரு கருவியும் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இதற்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பு சொல்ல வேண்டும், தட்டி கழிக்க முடியாது. அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றது. யார் அதை செய்தார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்கு சுயமான சிந்திப்பதற்கு அல்லது செயல்படுவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு கலவரம் உண்டாகுமா என்பது சந்தேகமும் எங்களுக்கு எழுபடுகின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள். இப்பொழுது என்பிபி அரசாங்கம் சகல மக்களும் எல்லாம் ஒன்னா சேருவோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் காணாமல் போனவர்கள் தான் இப்பொழுது எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்றார்கள் என்பது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது.